panda, panda, panda. I got broads in Atlanta, just to lean in the family. Credit cards in the scammers, hitting the licks in the van. Legacies, family. சேனல் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரை. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு, 10 சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு நான் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு காரம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசருக்குள்ளே ½ அன் ஹவர் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூட பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த தக்காளி இதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடிச்சிட்டோன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம முதல்ல பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குல்ல அது, அப்புறம் கொஞ்சம் 1 சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உள்ளே அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உள்ளே சாந்து இதாக இருக்கும். இன்னும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெசரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஃப்ரீசருக்குள்ளே வைப்போம் ½ அன் ஹவர் கரெக்டாக. இப்போ ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம். இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரீசர்லேருந்து வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை. நல்லா வந்து சிம்மில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃப்ரை அப்படின்னாலே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அடி பிடிக்காது. நல்லா வந்து கிளறிக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், ஒரு கரெக்டாக வந்து 15 மினிட்ஸ் ஆகும். நான் வந்து கொஞ்சம் நிறையவே ஆயில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரை வந்து நான் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் ஃப்ரை வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரில் இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இது ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டான சிக்கன் ஃப்ரை. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.